இந்த நாளில் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 46 வசனம் 10. சங்கீதம் 46 வசனம் 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். முதல் பகுதி, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பத்தில் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதாவது நம்ம கண்ணுக்கு முன்பாக உறுதியான காரியங்கள், இதுதான் நிலையான காரியங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ காரியங்கள் இல்லாமல் போனாலும், சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் பயப்பட போகிறதில்ல. ஏன்? இந்த சங்கீதத்தில் நீங்கள் மற்றபடி பார்க்கும்போது நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வேணும்னா, அதே போல் 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில், அமைதியாக, கலவரம் இல்லாமல், பதஷ்டம் இல்லாமல், நிதானமாக, அமைதியாக அமர்ந்திருந்து ஆண்டவர் தேவன் என்று அறிந்து கொள்வது எப்படி? 8ஆம் வசனத்தில் வாறு வாசிக்கிறோம், பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அதை நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தா, கம் அண்ட் behold the works of the Lord, how he has brought desolations on the earth. Come and behold the works of the Lord. வந்து கர்த்தருடைய செய்கைகளை அல்லது கிரியைகளை பாருங்கள். ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அதனால உண்மையிலே நம்ம ஒரு கடினமான சூழ்நிலை வழியாக போகும்போது ஆண்டவர் நம்ம இதையும் அதையும் செய்யணும்னு நினைப்போம். துருன்னு வரும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு ஐடியா வரும். நம்ம ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. இவங்க சொன்னது சரின்னு படும், அவங்க சொன்னது சரின்னு படும். உண்மையிலே பதஷ்டத்தில் பல காரியங்களை குழம்பி போயிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய அட்வைஸ் என்னன்னா, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். கம் அண்ட் behold the works of the Lord. உண்மையிலே அன்பானவர்களே, கடினமான சூழ்நிலை வழியாக போகும்போது சமாதானத்தை காத்து கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருடைய கிரியைகளை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் அவருடைய கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக செய்ததை இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அநேக கிறிஸ்தவ வரலாற்றில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் ப்ளஸ் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சக விசுவாசிகள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்கள், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும், பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். நான் குறிப்பாக, ஏன்னா இப்போ நம்ம செங்கடலை பிளந்ததை பற்றி யோசிக்கலாம், அசீரியர்களை ஒரு தேவதூதன் 1,85,000 பேரை கொன்னதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் கடந்த ஒரு வாரமாக 40 நாட்களாகவே நம்ம சிலுவை தியானித்தோம். ஆனால் ஒரு வாரமாக அதிகமாக தியானித்தோம். ஆண்டவருடைய கிரியைகள் அந்த சம்பவத்திலே பார்ப்போம். அப்போ அதில் 3 காரியங்கள். ஒன்று, காட் ஆன் த த்ரோன், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற தேவன், நம்முடைய தேவன். பாருங்க, யூதர்கள் ரோமருக்கு அடிமையாக தான் இருந்தாங்க. அவங்க நசுக்கப்பட்ட மக்களாக இருந்தாங்க. அவங்களுடைய தேசத்தில் ரோமர்கள் அவங்ககிட்ட வரி வசூலித்து கொண்டு அவங்கள ஆட்சி செய்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சிங்காசனத்துக்கு மேலாக ஆண்டவருடைய சிங்காசனம் இருந்தது. நடந்த எந்த ஒரு காரியமும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நடக்கலை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக பாருங்கள், 400 வருஷம் இருண்ட காலம். 2 ஆகம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு இடையில் 400 years ஆஃப் சைலன்ஸ், டார்க் ஏஜ், இருண்ட ஒரு காலம்தான். தீர்க்க தரிசனமே இல்லை, தீர்க்கதரிசிகளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலையும் ஆண்டவருடைய ஆளுகை இருந்தது. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செஞ்சார். பெத்லஹேம்ங்கிற ஒரு சின்ன ஊர், கன்னி மரியாள், அறியப்படாத ஒரு பெண், யோசேப்பு அறியப்படாத ஒரு மனுஷன். ஆனால் அவங்கள கொண்டு ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி
அற்புதமாக வளர வைத்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். அன்பர்களே, இன்றைக்கும் அதனால் முதலாவது நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவர் தேவன் என்று அறிந்து கொள்ளணும். அதில் முதல் காரியம், நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் God is still on the throne. இன்றைக்கும் அவர் தாங்க சிங்காசனத்தில். நம்ம இந்த எலெக்ஷன் மந்தில் இருக்கிறோம். தேசம் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தின் வழியாக போய்கொண்டிருக்கிறது. பொய்யின் வழியாக, அக்கிரமத்தின் வழியாக, ஊழலின் வழியாக, ஒடுக்குதல் வழியாக ஜனங்களோ குருட்டாட்டத்தில் இருக்கிறாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எவ்வளோ தான் பண்ணாலும் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பதறாமல் இந்த ஒரு உண்மையை அறிந்து கொள்வோம். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த முதல் நூற்றாண்டில் ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவங்களுக்கு மேலே ஆண்டவர் இருந்தது போல் இன்றைக்கும் மோடிக்கு மேலேயா இருக்கட்டும், அமெரிக்க அதிபருக்கு மேலேயா இருக்கட்டும், இந்த சர்வலோகத்துக்கு மேலாக அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது காட் ஆஃப் நியூ பிகினிங். ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி இந்த ஒரு ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தின பிறகு அங்கே இருந்த சிஸ்டம், ரிலிஜியஸ் சிஸ்டம் கரப்டாக இருந்துச்சு. யூதர்கள் மத்தியில் பரிசேயர்களும் சரி, சனகரீபும் சரி, பிரதான ஆசாரியனும் சரி, உண்மையிலே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியான நிலையில் இல்லை. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்தவங்க ஒரு சிலர் தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதை குறித்து கவலைப்படலை. மரியாளை தெரிந்து கொண்டார், யோசேப்பை தெரிந்து கொண்டார். பிறகு தனக்குன்னு ஆர்டினரி பீப்புள், மீனவர்கள், எளிய மக்கள், அவங்கள கொண்டு தன்னுடைய கிங்டத்தை ஆண்டவர் கட்டினார். இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு அவங்கள அப்போஸ்தலராக நியமித்தார். உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினாங்க, தலைகீழாக மாற்றுறவங்களாக மாறினாங்க. எவ்வளோ கடினமான நாட்கள் ஆனாலும் சுவிசேஷம் உலகமெங்கும் பரவும்படி செய்தாங்க. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நம்ம நிறைய நேரம் பார்க்குறோம், இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது எப்படி மாறும், அது எப்படி மாறும். அன்பானவர்களே, ஆண்டவர் God is a God of new beginning. புதிய ஆரம்பத்தின் தேவன். எவ்வளவுதான் சூழ்நிலை கரப்டாக இருந்தாலும், கெட்டு போயிருந்தாலும், ஆண்டவர் எளிய மக்களை தெரிந்து கொண்டு அவருடைய பயன்படுத்துகிற தேவன். அவருடைய கிரியைகளை பாருங்கள். நம்ம இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றி அந்த சுவிசேஷத்தை இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் வர்ற அளவுக்கு கொண்டு வந்தது ஆர்டினரி பீப்புள், சாதாரண மீனவர்கள். நம்ம மறந்துட வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் புதிய ஆரம்பத்தின் தேவன். உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் புதிய ஆரம்பங்களை கொடுப்பார். சபையில் ஆண்டவர் புதிய கிருபைகளை கொடுப்பார். நம்ம சாதாரண மக்களாக இருக்கலாம், நமக்குன்னு பெருசாக எதுவும் இருக்கலாம். அவங்களுக்கு யூத மக்களுக்கு இருந்த அந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் இல்லை. ஆனால் ஒரே நாளில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்தார். திருச்சபை பிறந்தது, சுவிசேஷம் பரவியது, உயிர்மீட்சி வந்தது, எல்லாமே அவர் தான் செஞ்சார். இட் இஸ் நாட் பீப்புள், இட்ஸ் நாட் அபவுட் மென், இட் இஸ் அபவுட் காட். மூன்றாவதாக காட் வித் அஸ். அவர் இந்த 7ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அன்பார்களே, நமக்கு முதலாவது தேவையானது நம்முடைய ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவருக்கு மிஞ்சினது கிடையாது. இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அடுத்தது, ஆண்டவர் புதிய ஆரம்பத்தின் தேவன். எவ்வளவுதான் மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் புதிய ஒரு எளிய துவக்கத்தை கொடுத்து, கையளவு மேகத்தை கொடுத்து ஆண்டவர் பெருமழையை கட்டளையிட முடியும். அதோடு கூட அவர் நம்மோடு இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாட்களில் அதுதான் நம்ம தியானித்தோம். குறிப்பாக உயிர்த்தெழுந்த நன்னாளிலே நேற்று அதை தான் தியானித்தோம். நான் இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு முறை பரிசுத்த ஆவியை குறித்து வென்ஸ்டே ஏதோ மீட்டிங் எடுக்கும்போது கேட்டேன், எத்தனை பேர் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியை கொண்டிருக்கிறீர்கள் நம்புறீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு 5 பேர் தான் கை தூக்குனாங்க. 4-5 பேருக்குள்ளே தான். அநேகர் கை தூக்கவே இல்லை. அப்புறம் அந்த வேத வகுப்பெல்லாம் எடுத்த பிறகு கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்துச்சு. ஆனாலும் அநேக நேரம் இன்றைக்கி வெளியே கரிஸ்மேட்டிக் பீப்புள், இந்த பெந்தகோஸ்தே மக்கள் பரிசுத்த ஆவின்னா உடனே அதை அந்நிய பாஷையோடு இணைத்து கூச்சல் போடுறதும் அந்த மாதிரி பண்ணாதான் ஏதோ பெரிய அபிஷேகம் அந்த வார்த்தை டேர்ம்ஸ், அக்கினி அபிஷேகம், அந்த அபிஷேகம், காத்திருப்பு கூட்டம். அன்பார்களே, ஆண்டவருடைய வார்த்தையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் போகிறேன், வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன்.
நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், என்னை விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இஸ்ரவேல் மக்களோட ஆண்டவர் இருந்தார். எப்படி தெரியும்? அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம். இன்றைக்கி ஆண்டவர் அப்படி எனக்கு மட்டும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம நம்புறதில்ல. இது எப்படி முடியும்னு யோசிக்கிறோம், இது நடக்காதுன்னு யோசிக்கிறோம். ஏன்னா நம்ம கூட எவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கிறாருங்கிற தைரியம் நமக்கு இல்லை. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, என்னோட இருக்கிறாரு. அதே மாதிரி வெளியே போகும்போது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் இப்படி பேசலாமா, நான் இந்த இடத்துக்கு போகலாமா, நான் இதை செய்யலாமா, அந்த உணர்வும் இல்லை. ஏன்னா we are not conscious of God's presence. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற அந்த உணர்வே நமக்கு இல்லை. அன்பார்களே, மேகஸ்தம்பத்தை விட அக்கினி ஸ்தம்பத்தை விட அதுவாது எங்கேயோ மேலே தெரிஞ்சது, அவங்களுக்கு மேலாக இருந்தது, அதில் முன்னாக வழிகாட்டி கொண்டு இருந்தது. இங்கே நேற்று அந்த வசனத்தை நான் குறிப்பாக சொன்னேன். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறது. எவ்ரிடே ரிமைண்ட் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு நாளும் இதை ஞாபகப்படுத்திக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை புதுப்பித்து கொண்டு இதை ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் தனியாக இல்லை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பரிசுத்த ஆவியானவர், திருத்துவத்தின் ஒரு பங்காகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறீர். அப்போ நான் எவ்வளோ விசேஷித்தவள், நான் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கணும். இவ்வளோ பெரிய ஆவியானவர் உள்ளே கொண்டுட்டு நான் பயந்துக்கிட்டு இருக்கலாமா, நான் புலம்பிக்கிட்டு இருக்கலாமா, நான் வீணாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு எண்ணலாமா, அந்த யோசனைக்கு இடம் கொடுக்கலாமா? இவ்வளோ பெரிய ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும்போது திரும்பவும் சொல்கிறேன், பிலீவ் த ப்ராமிஸ் ஆஃப் காட், பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட், நாட் யுவர் ஃபீலிங்ஸ். உண்மையாக ரட்சிக்கப்படும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா அப்போ நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்படவே இல்லை. உங்களுடைய இருதயத்தை சரி செய்யலை, அதனால் உங்களுக்கு உள்ள அந்த விசுவாசம் வரல. உண்மையாக மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஸோ இந்த வார்த்தையை தான் நம்பணுமோ ஒழிய ஃபீலிங்ஸை நம்பக்கூடாது. ஒரு நேரம் உற்சாகமாக இருக்கும், ஒரு நேரம் ஒரு சில பாட்டுகள் பாடும்போது ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய குறைகளை நம்ம யோசித்து பார்க்குறோம். நான் இவ்வளவுலாம் குறைவுள்ளவளாக இருக்கிறேன், குறைவுள்ளவனாக இருக்கிறேன், தவறி இருக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரா? அன்பானவர்களே, கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, ஏன்னா அவங்களுக்கு கிருபையை பற்றி சொன்ன உடனே அவங்க கிருபையை ஓவராக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணாலும் இட்ஸ் நாட் அபவுட் கிரியை பொறுத்து இல்லை, நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு நினச்சாங்க. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற தேவனுடைய ஆலயம் இந்த சரீரம். அப்போ இந்த சரீரத்தை ஒரு வேசியோடு நீங்கள் இணைச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் அந்த பாவத்தில் இணைக்கிறீங்க, தீட்டுப்படுத்துறீங்க. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஆவியானவர் உங்களை விட்டு ஓடிட மாட்டார். ஒரு தவறான இடத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஆவியானவர் உங்களை விட்டு ஓடி போகிறதில்ல. ஆனால் நீங்கள் அந்த அசுத்தத்துக்குள்ளே பரிசுத்த தேவனை கொண்டு போகிறீங்கிற பயம் உங்களுக்கு இருக்கட்டும், அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கட்டும்னு பவுல் கொரிந்து சபைக்கு எச்சரிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். நிறைய நேரம் நம்முடைய தகுதியை பார்த்துட்டு, நம்முடைய நிலைமையை பார்த்துட்டு முடியாது முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஆண்டவர் அவருடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, நிறைவேற்றின ரட்சிப்பின் கிரியைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, மறுதலித்த பேதுரு, ஓடிப்போன சீஷர்கள், சந்தேகப்பட்ட தோமா, இவங்களை கொண்டு தாங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சார். 1 தெசலோனிக்கேயர் 5:24, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? முந்தின வசனம் பார்க்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இதைத்தான் சொல்றார், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அன்பான ஆண்டவர் உங்களை என்னை அழைத்த அழைப்பு பெருசு. அந்த அழைப்புக்கு ஏற்ற பரிசுத்தம் எனக்குள்ள இல்லையே, அந்த அழைப்புக்கு ஏற்ற சுத்திகரிப்பு எனக்குள்ள நான் இன்னும் பார்க்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போறீங்களா? ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்றுவார். அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து, அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும். அதனால் உங்கள் ஃபீலிங்ஸை நம்பாமல், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு,
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுறாரு. இந்த மாதம் முழுவதும் will you do it every day? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, கிச்சனில் போய் சமைக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் தனி ஆண்டவரே, நீங்கள் ராஜா, நீங்கள் இன்றைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீங்க, இன்றைக்கும் நீங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீங்க, எதுவானாலும் உமக்கு கீழே தான், உம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கலை, நீர் எதை மாற்றணுமோ நீர் மாற்றுவீர். அவருடைய அந்த வல்லமையை நம்ம அக்னாலேஜ் பண்ணுவோம், சொல்லி ஆண்டவரை துதிப்போம். ரெண்டாவது, அவர் புதிய ஆரம்பத்தின் தேவன். பழசு எவ்வளவுதான் கெட்டு போனாலும், சூழ்நிலைகள் எவ்வளவுதான் அழிஞ்சு போனாலும், ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் இருந்த ஒரு புதிய ஆரம்பத்தை செய்து அற்புதமாக செய்வார். ஆண்டவர் நம்ம கொடுத்த சபையின் ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். நம்ம பெரிய மக்கள்னு கிடையாது, அற்புதமானவங்கன்னு கிடையாது, அவருடைய வாக்குத்தத்தம் உண்மையானது, அவருடைய நோக்கம் மேலானது. அதே போல ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், காட் வித் அஸ். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். இதை ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்போ நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட பேசும்போது, மனைவிட்ட பேசும்போது, பிள்ளைகள்கிட்ட பேசும்போது, ஆஃபீஸில் உங்கள் பாஸ்கிட்ட பேசும்போது, உங்கள் ஒர்க்கர்ஸ்கிட்ட பேசும்போது, நீங்கள் தனியாக பயணிக்கும்போது, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். நேற்று அதே போல் பார்த்தோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நிறைய நேரம் நமக்குள்ளே யார் இருக்காங்கிறத அறியாமல், நம்மளை சுற்றிலும் யார் இருக்காங்க, நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க, நமக்கு பின்னாடி யார் இருக்காங்க, நமக்கு மேலே யார் இருக்காங்க, எதையோ பற்றி யோசிக்கிறோம், கவலைப்படுறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்குள்ளே இருக்கிறேனே, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாளும் இதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. எந்திரிச்ச உடனே படுக்கிறதுக்கு முந்தைய அதை ஞாபகப்படுத்தி ஆண்டவரை துதிச்சுட்டு படுங்க. நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக.